This video sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketingல நம்ம ஒர்க் பண்ணணும்னா நமக்கு வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், சேட் இதை மட்டும் யூஸ் பண்ண நல்லா தெரிஞ்சால் போதும். நம்ம SBOவில் நம்ம ஒர்க் பண்ணலாம். நீங்களும் SBOவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். அவங்க ஃபுல் டீட்டெயில் SBO ஜாப்பை பற்றி சொல்லுவாங்க. பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரட்டோட நன்மைகள் மற்றும் பயன்கள் பார்க்கலாம். கேரட்டில் வைட்டமின் மற்றும் தாதுக்கள் இது போன்ற நிறைய சத்துக்கள் கேரட்டில் இருக்குது. கேரட் வந்து கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு கேரட் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சரும ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பு இருக்கும். இதய நோய்க்கு, புற்றுநோய் அபாயத்தை குறைத்தலுக்கு, எடை மேலாண்மை உதவுவதற்கு மற்றும் சர்க்கரை போன்ற குறைக்கிறதுக்கும் கேரட் வந்து ரொம்ப நன்மையாக இருக்குது. கேரட்டில் இருக்க வைட்டமின் ஏ வந்து கண் பார்வைக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. கேரட்டை வந்து நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கேரட்டில் வந்து பொட்டாசியம், நார் சத்து நிறைந்திருக்கிறதுனால இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. கேரட்டை வந்து எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பச்சையாகவும், சாலட் செஞ்சும், ஜூஸாகவும் சாப்பிட்லாம். சமையலில் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஜூஸாக குடித்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் கேரட்டில் நிறைய சத்து இருக்குது. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து இணைய உணவு கொடுக்க ஆரம்பிக்கும் போது கேரட்டை பியூரியாக செஞ்சு கொடுக்கறது வழக்கம். வைட்டமின் ஏ, சி கேரட்டில் இருக்குது. டெய்லியும் காலையில் வந்து கேரட்டு ஜூஸாக தினமும் குடிக்கிறது மூலம் வைட்டமின்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு வழிவகுக்குது. அது மட்டும் இல்லாமல் பல்லு ஆரோக்கியத்திற்கு கேரட் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. இதய நோய் வராமல் கேரட் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. ஏன்னா கேரட்டில் பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால இதய நோய் ஆபத்தை வந்து குறைக்கிறது. எடையை வந்து குறைக்கிறதுக்கு கேரட் வந்து ரொம்ப இது இருக்குது. ஏன்னா குறைந்த கலோரி மற்றும் கேரட் ஜூஸ் இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குது. கேரட்டை வந்து ஜூஸாக, பொரியல், அப்புறமேலு கேரட் அல்வா செஞ்சு சாப்பிட்லாம். கேரட்டை வந்து பச்சையாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறையா விதமாக நம்ம கேரட்டை வந்து எடுத்துக்கலாம். வந்து கேரட் அதிகமாக எங்கே இந்தியாவில் விளையுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானா, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் இந்த ஆகிய மாநிலத்தில் வந்து கேரட் வந்து அதிக அளவு பயிர் செய்கிறாங்க. உலக அளவில் கேரட் வந்து அதிகமாக பயிர் பண்ணுற இடம்னு பார்த்திங்கன்னா சீனா, அமெரிக்கா இது போன்ற நாடுகளில் வந்து கேரட்டை வந்து அதிகம் பயிர் பண்ணுறாங்க. கேரட்டில் வைட்டமின் மற்றும் தாதுக்கள் நிறைந்து இருக்கிறதுனால கேரட் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேரட்டை வந்து நம்ம எடுத்துக்கிற மூலம் உடலில் நீர் சத்து குறைபாடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது கேரட்டில் வந்து இயற்கையாகவே கொழுப்பு மற்றும் கலோரி போன்றவை நிறைந்திருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு கேரட் வந்து ஒரு நல்ல பங்கு வகிக்கிறது. அதே மாதிரி கேரட்டை வந்து பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கேரட்டை வந்து நம்ம வந்து டெய்லி வந்து எதையுமே அளவோடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கேரட் வந்து அதிக அளவில் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட தோல் சருமம் வந்து ஆரஞ்சு கலரில் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே உணவே மருந்து. அந்த மாதிரி அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. அந்த மாதிரி தான் நம்ம வந்து எந்த பொருளுமே வந்து அளவோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதில் நிறைய சத்து இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறையாவும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்லாம். ஆனால் கேரட் வந்து நம்ம அன்றாட வாழ்வில் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா ஏபிசி ஜூஸுக்கு வந்து இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கேரட்டு, ஆப்பிள், பீட்ரூட் இதை மூணையும்
சம அளவு எடுத்து இந்த மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த மாதிரி கேரட்டை வந்து எடுத்துக்கலாம். கேரட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம கேரட்டில் வந்து ஏராள நன்மைகள் இருக்குது. கண்ணுக்கு நல்லது, உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் சொல்லிகிட்டே போகலாம். கேரட்டை வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஜூஸு, பொரியல் அந்த மாதிரி நிறையா விதமாக நம்ம கேரட்டை எடுத்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வந்து நம்ம வந்து பொரியல் பண்ணி இப்போ சாப்பிட்லன்னா கேரட் சாதம் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அல்வா செஞ்சு கொடுக்கலாம். கேரட் ஜூஸாக கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விதமாக வந்து கேரட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் நம்ம வந்து கேரட்டோட நன்மைகள் மற்றும் அதனால் கிடைக்கும் நிறைய பலன்களை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். நம்மளால் முடிஞ்ச அளவு இந்த கேரட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் நம்ம கேரட்டை வந்து நம்ம அன்றாட வாழ்வில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.